இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த கல்வாரி சபைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். தேவனை கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பதாக. என்னாகமத்திலே 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பக்கம் பழைய ஏற்பாடு 203ஆம் பக்கம் 203ஆம் பக்கத்தில் பாருங்க. நான் வாசிக்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். எல்லாரும் ஒரு ஆமே சொல்லுவோமா? இப்ப நம்ம பார்க்கும் போது இந்த நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை என்றுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம் தேவனை நாம் விசுவாசிக்கிறவர்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்பினவர்கள், இயேசுவை ஆண்டவராக இரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு விரோதமான எந்த விதமான மந்திரவாதங்களும் செய்வினைகளும் யாகங்களும் குறி சொல்லுதலும் வெள்ளிய சூனிகளும் எதுவும் பலிக்காது, எதுவும் வாய்க்காது. நல்ல கைதட்டி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கைதட்டி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதுதான் நாம் பார்க்கிறோம். இப்ப எண்ணாமத்திலே 23ஆம், அதே முன்னாடி பக்கம் வேற எங்கேயும் போகாது. எண்ணாம 23ஆம் அதிகாரத்திலேயே 1ஆம் வசனத்தில் பாருங்க. அதே முன்பதாக அதில் இருக்கு பாருங்க, அதில் இருக்கு பாருங்க, அதில் இருக்கு பாருங்க. எண்ணாமத்திலே 23ஆம் அதிகாரத்திலே அது குறித்து பார்க்க போகிறோம். அதே பழைய ஏற்பாடு 201ஆம் பக்கம் எடுத்துங்க, என்னை கவனிங்க. மற்ற பைபிள் இல்லாதவங்க என் முகத்தை பாருங்க. இந்த இடத்துல பார்க்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடலாக்கப்பட்டு வராங்க. எகிப்திலிருந்து விடலாக்கப்பட்டு இவர்கள் வரும்போது இவர்கள் என்ன பண்றாங்க, வந்திருக்காங்க. எங்க போகிறான் என்றால், தேவன் இவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார் என்றால், இவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன், கானான் தேசத்துக்கு போக வேண்டும். அந்த கானான் தேசம் என்பது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடம். பால் நம்ம சாதாரணமான பண்ணுவோம், ஒரு கிளாஸ்ல டம்ளர்ல குடிப்போம். தேன் எவ்வளவு சாப்பிடுவோம், ஒரு ஸ்பூன் எடுத்து பால்ல போட்டு கலக்கி சாப்பிடும், அவ்வளவுதான். தேவன் என்ன சொன்னா தெரியுமா, பால் 6 மாரி ஓடுமா, தேன் 6 மாரி ஓடுமா. அப்ப எவ்வளவு பெரிய ஆஸ்வதிக்கப்பட்ட இடம் பாருங்க. தேவன் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரியமா இருந்தபடியால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நீங்கள் போக வேண்டும் என்று இவர்கள் போகனா பக்கத்து தெருவிலே கிடையாது. அவர்கள் வேதம் சொல்லுகிறது 40 வருஷம் பிரயாணம் பண்ணினார்களாம். வனாந்தரத்தில் போகும்போது சில ஊர்கள், சில நாடுகளை கடக்க வேண்டும். இப்ப நீங்க கூட இங்க வந்து ஒரு செங்கல்பட்டுக்கோ அல்லது ஆந்திராவுக்கோ அல்லது கேரளாவுக்கோ டெல்லிக்கு நீங்க போனீங்கன்னா போகும்போது சில ஊர்களை கடந்துதான் போகும் இல்லையா? சில ஊர்கள் நடுவுல வரும். இப்ப நம்ம செங்கல்பட்டு போறோம்னா நம்ம தாமரத்தை தாண்டி போகணும். இப்படி ஒரு ஊர்களை கடந்துதான் நம்ம போகும்போது அப்ப என்ன பண்றாங்க, இந்த தேசம் என்பது மோவாப் தேசத்தின் வழியா இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க. வரும்போது அந்த மோவாப் தேசத்துடைய ராஜா யார் என்றால் பாலாக். மோவாப் தேசத்துடைய ராஜா பேர் என்ன? பாலாக். இவன் என்ன பண்றான் என்றால், என்ன கவனிங்க, இந்த இவன் வந்து யார் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன், ஆண்டவரை நம்பாதவன், விசுவாசிக்காதவன், அந்நிய நாட்டு உள்ளவன், ஆண்டவர் தவிர மற்ற கடவுளை வணங்குறவன். இந்த வகையா இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றாங்க, கானானுக்கு போறதுக்காக வர்றாங்க. 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பேலையா பாலாக்கை நோக்கி, நீர் இங்கே எனக்கு ஒரு 7 மன்னித்துக் கொள்ளுங்க, அதுக்கு முன்பதான் வந்துட்டேன். 22 மன்னித்துக் கொள்ளுங்க. 22 1 பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமமான வேலைகளை பாதம் இறங்கினார்கள். இஸ்ரவேலில் ஏமோரியருக்கு செய்த யாவையும் சிப்ரோனி குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்து மீதியான் மூப்பரை நோக்கி, மாடுகள் வெளியில் புல்லை மேய்கிறது போல இப்போது இந்த ஜனக்கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அப்பொழுது சிப்ரோனின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். அவன் பெயரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்து வரும்படி தான் சந்ததியாருடைய தேசத்திலே நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள்
6ஆம் வசனம், அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் அவர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனக்கூட்டத்தை சபிக்க வேண்டும். அப்போது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்னான். இப்ப என் முகத்தை தயவு செய்து கவனிங்க. நான் விளக்கறாது, அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க படிச்சீங்கன்னே போனா கூட உங்களுக்கு புரியாது. வீட்டுல படிங்க, எனக்கு கவனிங்க. இது என்ன சம்பவம்னா, இந்த பாலாக்கு ராஜா என்ன பண்ணிட்டா, கண்டுட்டான். என்ன கண்டுனா, இஸ்ரவேல் எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வராங்க. அவர்கள் எல்லாரையும் ஜெயித்த ஜனங்க. அந்த தேசத்திலே மிகவும் வல்லரசான நாடு எதுனா எகிப்து. மிகவும் வல்லரசான நாடு. இப்ப இந்த நாட்டுல எப்படி உலகத்துல நிறைய கண்ட்ரி நாடுகள் இருக்குது. இதுல வல்லரசான நாடு எந்த நாட்டை சொல்லுவோம்? வல்லரசான நாடு எந்த நாடு சொல்லுவோம்? அமெரிக்கா. சுலபமா சொல்லிடுவாங்க எல்லாரோட வாயில. ஏன்னா அது வல்லரசான யுத்தத்திலும் செல்வாக்கிலும் ராணுவத்திலும் ரொம்ப வல்லரச நாடு. அது போல வந்து அந்த நாட்டுக்கிட்ட நிறைய பேர் எதிர்க்கவும் யுத்தம் பண்ணவும் பயப்படுவாங்க. எல்லா நாட்டும் உள்ள சமாதானமா அவங்ககிட்ட போயிடுவாங்க, தவிர அந்த நாட்டோடு எதிர்க்க சண்டை போட துணிய மாட்டாங்க. ஏன்னா பயம். நம்ம துணிச்சோம்னா அவன் நம்ம மேல குண்டை போட்டு நம்மளை அழிச்சிடுவாங்க. அது போல எகிப்து என்பது மிகவும் வல்லரசான நாடு. அந்த நாட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான ரோம போர்ச்சவர்கள், ரொம்ப சக்தி வாய்ந்த ராணுவங்கள், அவங்ககிட்ட ஏராளமான ஆயுதங்கள்லாம் இருந்தது. அந்த நாட்டுக்கிட்ட அடிமையா இருந்தது யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்க. ஆனா தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணாரு, பார்வோனையும் அவனுடைய சேனை எல்லாரையும், என் ஜனங்களை நீ போக விடலனா அந்த பார்வோனுடைய சேனை முழுவதுமாக செங்கடல் 2ஆய் பிளந்து அதுல இவர்கள் எல்லாரையும் தள்ளி ஒரு செகண்ட்ல, ஒரு இமை பொழுதுல அலை மூடுவது போல இவங்க எல்லாரையும் மூடி கொன்று போட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இவர்களை எதிர்க்க முடியாது, மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது சொல்லி, ஒரு நாடு இவங்க கிட்ட மோத முடியாது, ஒரு ராஜா இவங்க கிட்ட மோத சொல்லி 5 நாடுகள் ஒன்று சேர்ந்து, 5 தேசங்கள் ஒன்று சேர்ந்து, 5 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு நாட்டுக்கு விரோதமாக, யாருக்கு விரோதமா? இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக 5 நாடு ஒன்று சேர்ந்து, 5 தேசம் ஒன்று சேர்ந்து, 5 ராணுவங்கள் ஒன்று சேர்ந்து, அந்த ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தபடியால் 5 தேசத்தையும் 5 ராணுவங்களையும் 5 ராஜாக்களையும் மடங்கடித்து போட்டார். கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஏன்னா தேவன் இவர்களோடு இருக்கிறதுனாலே யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது போலதான் நான் சொல்றேன், கர்த்தர் நம்ம கூட இருந்தார் என்றால், நாம் கர்த்தரோடு இருப்போம் என்றால், நமக்கு விரோதமாக, குடும்பத்து விரோதமாக, பிள்ளைக்கு விரோதமாக எத்தனை மக்கள், எத்தனை ஜனங்கள், எத்தனை பலசாலிகள், எத்தனை பெரிய ஆட்கள், எவ்வளவு பெரிய ரவுடிகள், எவ்வளவு பெரிய ஆட்கள், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் ஒன்று சேர்ந்தாலும் தேவன் நம்மளோடு இருப்பார் என்றால் இது என்னது? இது என்னது? இதை கூட எடுக்க முடியாது. கைகள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவன் நம்மளோட இருக்கிறதாலே ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப இந்த பாலாக் ராஜா கேள்விப்பட்டாங்க, இவ்வளவு பெரிய தேசம் பார்வோன், அவன் தேசத்தையே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவன் நம்மளோட இருந்து அவன் விரலையே கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டி ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த தேசத்துல இருந்து 5 நாடு ஒண்ணு சேர்ந்து மோதிச்சு அந்த நாட்டையே என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்க. இப்ப நம்ம வழியாக வராங்க, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடுவோம், தோற்று போவோம். ஏன்னா எகிப்து இவ்வளவு பெரிய வல்லரசு நாடு, அதையே ஜெயிச்சவங்க இவங்க. 5 நாடு ஒண்ணு சேர்ந்து மோதிச்சு, அவங்களே ஜெயிச்சவங்க இவங்க. நம்ம ஏமாத்திர கண்டிப்பா நம்ம தோற்று போவோம். என்ன பண்ணலாம்? சரி, அப்ப என்ன பண்ணா, அந்த இடத்துல பேலையாம்ன்ற ஒரு மண், ஒரு தீர்க்கதரிசி பேலையாம் என்ன சொல்றான், ஆட்களை கூப்பிட்டு நீங்க போங்க, பேலையாம அழுத்து கொண்டு வாங்க. அவனுக்கு என்ன பண்ணுங்க, அவன் கையில கூப்பிட்டு வந்து அவன் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சபித்தா. அந்த ஜனங்களை இவன் சபிச்சுட்டானா இவங்க எல்லாம் பலவீனம் ஆயிடுவாங்க, இவங்க எல்லாம் தோற்று போயிடுவாங்க, யுத்தம் அவங்களுக்கு எனக்கு வந்தா நான் ஜெயம் எடுப்பேன் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி இந்த பாலாக் ராஜா என்ன பண்றான், ஆட்களை அனுப்புகிறான். யாருக்கிட்ட அனுப்புறான் என்றால் பேலையாம் என்ற தீர்க்கதரிசிகிட்ட அனுப்புறான். எதுக்காக? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக. ஏன்னா டைரக்டா மோதல் என்ன ஆயிடும், தோற்று போயிடுவோம். ஏன்னா இவங்களோட தேவன் பெரியவரா இருக்கிறார். இந்த ஜனங்களை யாரும் என்ன பண்ண முடியல, அசைக்க முடியல. சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல ஒரு வாசம், என்ன ஆட்ட முடியாது
அப்புறம் இன்னொன்னு சொல்லலாம், அதை நான் சொல்ல முடியாது, நீங்க சொல்லி. ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, மூணாவது அப்படின்வா. அது போல இந்த ஜனங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் அவர்களோடு இருந்தார். ஒரு ஆவே சொல்லுவோமா? அதே தேவன் தான் நம்மளோடு இருக்கிறார். அப்ப இந்த பாலாக்கு என்ன பண்றான்? சரி, இவர்களை மறைமுகமா இவர்களை தாக்கலாம், டைரக்டா மோதுனா இவங்க நம்மகிட்ட ஜெயிச்சிருவாங்க, மறைமுகமா தாக்கலான்னு இவர்களை சபிக்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசியாக கூப்பிடுறான். அது போலதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உங்களை எதிர்க்க முடியல, உங்களை மேற்கொள்ள முடியல, உங்களை ஜெயிக்க முடியல, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வாங்க முடியல, சண்டை போட்டு பார்க்குறேன், என்னதான் பண்ணி பார்க்குறாங்க, உன் வீட்டை வாங்க முடியல, உன் சொத்தை வாங்க முடியல, உன் வேலையை வாங்க முடியல, உன் பணத்தை புடுங்க முடியல, நீ இருக்கிற வீட்டை வாங்க முடியல. என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் தந்திரமா என்ன பண்ணுவாங்க, மந்திரவாதி கிட்ட போவாங்க, குறி சொல்லுகிட்ட போவாங்க, ஏவல் பிசாசு அனுப்புகிட்ட போவாங்க. ஏன்னா அவங்க எப்பயோ ஒரு நாள் நைட்ல இரவுல ஏதோ ஒரு நாள்ல போகும்போது நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால டைரக்டா உங்ககிட்ட மோதுனா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ நீ தான் என்ன அடிச்ச, நீ தான் என்ன திட்டினேன்னு. போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தாலும் தெரிஞ்சிடும், ஓஹோ நீ தான் கம்ப்ளைண்ட் பண்ண. போலீஸ்கார சொல்லுவான், ஏமா இவங்க உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்களே, யார் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடும். கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட்ல என்ன சொல்லுவாங்க, இந்த பேர் உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க, யார் கேஸ் கொடுத்து கூண்டில் நிக்கிறாங்கன்றோம், நம்ம பார்த்துருவோம். அதுக்கு மறைமுகமா என்ன பண்றாங்க, இந்த குறி சொல்றகிட்ட போயிட்டு தந்திரமா உன் வீட்டை பறிக்கணும், பணத்தை பறிக்கணும், உனக்கு வியாதியை கொடுக்கணும், உன்னை சாகடிக்கணும், அப்பதான் உன் நிலம் கிடைக்கும், நீ இறந்துட்டா அந்த இடத்த நம்ம வாங்கிக்கலாம், உன் சொத்தை வாங்கிக்கலாம், உன் வீட்டை வாங்கிக்கலாம், உன் நகையை வாங்கிக்கணும், தந்திரமா செயல்படுறங்க உலகத்துக்கு. அதுதான் பாலாக்கு என்ன பண்றான், செய்யறான். என்ன சொல்றான், அவங்களோடு நான் டைரக்டா போதுனா அவங்க நம்மளை ஜெயிச்சிருவாங்க. இப்ப தந்திரமா ஒரு ஆட்களை அனுப்பி அவனை கொண்டு வா பீலையாம, இந்த ஜனங்களை அவன் சபிக்கட்டும் என்று செய்யறான். சரி, அதுக்கப்புறம் பாருங்க, அதே வசனத்தை வச்சு கொள்ளுங்க. 7ஆம் வசனத்தை பாருங்க. 7ஆம் வசனத்துல இருந்து மிகவும் கவனிங்க, படிக்கிற வசனத்தை மட்டும் படிங்க, பிரசங்கம் பண்ணும்போது என் முகத்துக்கு. 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போது அவன் தன் வாக்கியத்தை எடுத்து உரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் விலகல் மன்னித்துக் கொள்ளுங்க, இன்னொரு பேப்பர் திரும்பிச்சு. 7ஆம் வசனம். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியான் மூப்பரும் குறி சொல்லுதலுக்கு கூறிய, கவனிங்க அந்த வார்த்தை வந்துச்சு பாருங்க, குறி சொல்லுதல் கூறிய கூலியை தங்கள் கையில எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பேலி அமர்ந்து போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடி உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பேலி அமர்ந்து தங்கினார்கள். இப்ப என்ன கவனிங்க, தயவு செய்து என்ன கவனிங்க, வீட்டுல படி கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். இப்ப வேலை ஆட்கள் என்ன பண்றாங்க, ராஜா சொல்றான், நீ குறி சொல்றது கிட்ட போறோம் போதே கையில பணத்தை கொண்டு போ அப்படின்னு சொல்லி பைபிள் இருக்கு பாருங்க. நான் சொல்லவோ, நான் சொந்தமா சொல்ற, பைபிள் இருப்பாரு. கையில பணத்தை எடுத்துக்கிட்டு குறிக்க கிட்ட போறாங்க. அவங்க கிட்ட போகும்போது அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு குறி சொல்றவன், ஒரு மந்திரம் பண்றவன், ஒரு பிலிசனை பண்றவன் உனக்கு சொன்னா பண்ண மாட்டான், உனக்கு சொன்னா யாருமே பண்ண மாட்டான். அவன் சின்னதா ஒண்ணு பண்ணா கூட உங்ககிட்ட 1000 ரூபாய் மொய் வாங்கிடுவாரு. புரியுதா நான் சொல்றது? சும்மா உனக்கு யாருமே பண்ண மாட்டான். நீ மொய் மட்டும் காசு மட்டும் கொடுக்காம போயிட்டீங்கன்னா இன்னும் பெரிய ஆபத்து வரும்னு சொல்லிடுவான். அதுவும் அவர் எவ்வளவு கேட்பாருன்னா 10,000 ரூபாய் கேட்பாரு, இல்லைன்னா 5,000 ரூபாய் கேட்பாரு. ஒரு சில பேர் சொன்னாங்க என்கிட்ட 20,000 ரூபாய் கேட்டிருக்கான். என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா என் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை, எங்க போனாரு ஏதா போனாலும் தெரியல, அவர் வீட்டுக்கு வரணும், எங்கெங்கயோ நான் போனையா, அந்த அம்மாக்கிட்ட ரசிக்கப்படாதவங்க சொல்றாங்க, அதனால மந்திரவாதிகிட்ட போனையா, என்னவோ பண்ணையான்னு. நான் கேட்டேன், அவர்கிட்ட எவ்வளவு காசு கொடுத்தீங்கன்னு. 10,000 ரூபாய் கேட்டு வாங்கினாரியா. 10,000 ரூபாய் கொடுத்தையா, எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? அது ஆயிடுச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. உங்க வீட்டுக்காரர் வந்தாரா? இன்னும் வரலையா, ஜெபம் பண்ணுங்கயா. புரியுதுங்களா நான் சொல்றது? எந்த ஒரு மந்திரவாதி குறி சொல்றோம் பாத்தீங்கன்னா, சும்மா நீ எலுச்ச பழம் கொண்டு போய் கொத்தினா போமான அனுப்ப மாட்டான், தேங்காவை கையில கொத்தினா அவர் போமான அனுப்ப மாட்டாரு. புரியுதா? எலுச்ச பழம் எதுக்குன்னா வெயில் காலத்துல அவர் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு, தேங்காய் எதுக்குன்னா அவர் வீட்டுல சட்னி அரிக்கிறதுக்கு, வெத்தலை பாக்கு எதுனா இதெல்லாம் சாப்பிட்ட பிற்பாடு வாயில வெத்தலை பாக்கு போட்டு உக்காந்துக்கிறதுக்கு. உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் கேட்பாரு, 10,000 ரூபாய் வை,
அப்படி என்ன பண்ணுவேன், கையில காசு இல்லைன்னு நேரா போயிட்டு உன் கையில இருக்கிற செயின் எடுத்து அடுக்கல்ல வச்சுட்டு 10,000 ரூபாய் எடுத்து இந்தாயா இதாங்குதுன்னு. சரி போ, உங்ககிட்ட 50,000 கேட்கலாம் பார்த்தேன், 10,000 ரூபாய் பரதவமா இருந்தது, அதனால உங்ககிட்ட 10,000 ரூபாய் வாங்கிட்டு சொல்லி வாங்கிப்பாரு. அத்த மாசம் நீ போய் போனீங்கன்னா உன் கையில இருக்கிற செயினை அவர் புது செயினா வாங்கி அவர் கையில போட்டு நிற்பாரு. புரியுதா நான் சொல்றது? அப்போ அந்த குறி கேட்கற என்ன பண்ணுவான், ஏதாவது பணம் வாங்கிதான் அவனுக்கு செய்வான். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால வந்து இவன் என்ன பண்றான், கையில பணத்தை எடுத்துன்னு போறான். அந்த இடம் நம்ம செய்ய கூடாது, அப்படிப்பட்ட இடத்துக்கு போக கூடாது, அப்படிப்பட்ட ஆட்களோட போக கூடாது. சும்மாதான் போறேன் அப்படியும் போக கூடாது, அவங்க தான் செய்யறாங்க நான் கூட தான் போறேன் அப்படியே செய்யக்கூடாது. தேவனுக்கு அது நான் சொல்லியிருக்கிறேன், அருவருப்பானது, தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்கும், தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கும். அந்த சாபம், அந்த பிசாசு நீ போனா கூட சும்மா போனா கூட, நான் உள்ள போலையா வெளியே தான் நின்றுந்தா கூட உன்னையும் தாக்கும். நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். ஒருத்த போய் திருடினான், ஒருத்தான் திருடினான். போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், திருடனை மட்டும் பிடிக்க மாட்டான், 5 பேரையும் பிடிப்பான். சார் நான் பக்கத்தான் சார் நின்று, நான் தான் சார் திருடினேன், நான் தெரியல சார், கூட தான் சார் வந்தேன், கூட வான்னு சொன்னான் சார், சும்மா கூட வந்து நின்றேன் சார். போப்பா வீட்டுக்கு விட்டுருவானா, நீ சும்மா என் கூட ஸ்டேஷனுக்கு வாப்பான்னு சொல்லி எடுத்துட்டு போவோம். புரியுதா நான் சொல்றது? சும்மா கூட வந்தவங்க கூட எடுத்து. அது போலதான் பிசாசு மந்திரம் சொல்றது, குறி சொல்றது, ஏகல் பிசாசு அனுப்புறது. அவன் கூட நீங்க சத்தியத்தை அறிஞ்சு ஒரு பணத்துக்காக பொருளுக்காக நீ கூட போனீங்கன்னா உனக்கும் அந்த ஆபத்து நேரிடும். ஜாக்கிரதையா கவனிங்க. நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க, இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய வசனத்து மூலியமா உங்களை எச்சரிக்கிறார். அப்ப இவங்க என்ன பண்ண, கையில பணம் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட போறாங்க. பைபிள் இருக்கு பாருங்க, குறி சொல்றதுகிட்ட போறாங்க. அப்போ பீலியாம பார்த்துட்டாங்க. பீலியாம் சொல்ற, என்ன விஷயம், யார் வந்து இருக்குது, பிரபுக்கள் வந்து இருக்கிறாங்க, என்ன விஷயம்? ராஜா அவங்களை அழைத்து வர சொன்னார். எதற்காக? யாரோ ஒரு ஜனம் எகிப்துல இருந்து வந்து இருக்குதான், ஏதோ ஒரு இஸ்ரவேல் ஜனமா. அந்த ஜனம் எல்லா தேசத்தையும் அழிச்சுன்னு வந்து ஜெயிச்சுன்னு வருது, கடற்கரையில மணலை போல வருது. அவன் ஜெயிக்க யாரால முடியல. எங்க ராஜா ரொம்ப பயந்து இருக்கிறார். அதுக்கு என்ன பண்ணும், நீ வந்து அவங்களை சபிக்கணும். சரி, நீ வந்து சபிச்சுனா உனக்கு வெள்ளி காசெல்லாம் கொடுத்துரு. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு வெள்ளி காசா, இங்கே உக்காரு இங்கே உக்காரு, எங்க போயிடாதீங்க, இதோ இரு, இதோ வந்துடுற சொல்லிட்டு இங்கே இருங்க, நான் காலையில சொல்லிடுறேன், இந்த எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோ, சிக்கன் சாப்பிட்டுக்கோ, மட்டன் சாப்பிட்டுக்கோ, இங்கே தூங்குங்கோ, நான் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வரேன், வந்தவனும் உனக்கு சொல்லிடுறேன் நான். அப்ப போறேன், என்ன நடக்குது பாருங்க. அதுல இருந்து 9ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் வசனம் அதிலே என்ன ஆகும், 22ஆம் வரைக்கும் 9ஆம் வசனம். தேவன் பேலியாமிடத்தில் வந்து, கர்த்தர் வராரு நைட்ல, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றான். பேலியாம் தேவனை நோக்கி, சிப்புரின் குமாரனாகிய பாலாக்கு என்னும் மோவாபின் ராஜா அவர்கள் இடத்திற்கு அனுப்பி, பூமியில் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகியால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். என்ன சொன்னா, என்ன சொன்னா பாருங்க, சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவரோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொன்னான் என்றான். கவனிங்க, இப்ப அமோது பாரு. நைட்டு கர்த்தர் பேலியாம் வர, பேலியாமே இந்த ஜனலாம் யாருன்னு கேட்கிறேன். என்ன சொல்றான், ஆண்டவரே பாலாக்கு ராஜா இந்த பிரபுக்களை அமைச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு ஜன கூட்டமா, அந்த கூட்டம் எகிப்துல இருந்து வந்துக்குது, அவங்க அந்த நாட்டுக்கிட்ட இவங்க யுத்தம் பண்ண பயப்படுறாரு, அவங்கள சபிக்க சொல்றாரு, என்னை கூப்பிடுறாரு, நான் போய் அவங்கள சபிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இவங்க யுத்தம் பண்ணி இந்த பாலாக்கு ராஜா ஜெயிச்சிருவாரு, அதனால வந்து இருக்கிறாரு. காசு கொடுக்குற விஷயத்த சொல்லல, அதை மட்டும் அப்படியே மறைச்சிட்டாரு. என்ன சொல்றாரு, இதை வந்து அப்படியே தேவன்கிட்ட சொல்ற, யாரு இவங்க பேலியாமிட்ட சொல்ற. இது கர்த்தர் என்ன சொல்றாரு பார்க்கலாமா? எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, எவ்வளவு ஜனங்கள் மேல எவ்வளவு பிரியம் பாருங்க. இவர் ஜெபம் பண்றாரு, கர்த்தர் அதுக்கு என்ன பதில் உத்தரவு கொடுக்கிறார் பாருங்க. 12ஆம் வசனம் பாருங்க. அதற்கு தேவன் பேலியாமை நோக்கி, 12ஆம் வசனம், நீ அவளோடு போக வேண்டாம். என்ன சொன்னாரு, போகாத, அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. இந்த பேலியாம் சும்மா இருப்பானா? இப்போ நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா குறி சொல்றவங்க, மந்திரம் பண்றவங்க, ஏவல் பிசாசு அனுப்புறவங்கலாம் காலைல 10 மணிக்கு பண்ண மாட்டான், மதியானம் 12 மணிக்கு பண்ண மாட்டான், 2 மணிக்கு பண்ண மாட்டான், நைட்டு 12 மணி, நைட்டு 1 மணி தான் பண்ணுவான். கவனிங்க, வீட்டுல படிங்க, கவனிங்க. நைட்டு நேரத்தை தான் பண்ணுவான், நைட் நேரத்தை தான் பிள்ளை சொல்லி செய்வனை பண்ணுவான், நடுஜாமத்தான் பண்ணுவான். ஏன்னா அப்பதான் அந்த ஆவிங்க வரும், அப்பதான் அந்த பிசாசுங்க வரும், பிசாசு கிட்ட பேசுவானுங்க.
அதனாலதான் நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஆட்களோடு பழகக்கூடாது, போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்களோட கைரேகை கூட பார்க்க கூடாது, எலி தோசை கூட பார்க்க கூடாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து, கர்த்தருக்கு இல்ல, எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் ஆபத்து. அவங்களாம் பைபிள சொல்லப்படுங்க, நடு ராத்திரில செய்வார்கள். இந்த நடு ராத்திரில என்ன பண்றான் கேட்கறான். அப்ப கர்த்தர் வராரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. கவனிங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு நமக்கு விதமா பாலாக்க இப்படி சைதிட்டம் போடுறான், நமக்கு விதமா குறி சொல்றது அனுப்புறான், அவங்கள வச்சு நம்மளை சபிக்க பார்க்கலாம், அதனால நம்ம தோற்று போக செய்யறான்னு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. அவங்க மாட்டுன்னு வராங்க, இவன் பாலாக்க தந்திரமா செய்யறது, குறி சொல்றவனை கூப்பிடுறது, இதான் தெரியாது. ஆனா கர்த்தருக்கு எல்லாமே அவர் வராரு, கேட்கிறாரு, பிழையாமே என்ன பண்ணும், அந்த ஜனங்களை நான் சபிக்க போறேன், சபிக்கிறதுக்காக பாலாக்க என்னை கூப்பிட்டு இருக்கிறான். அது கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? கவனிங்க, எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. இவரை போல நல்ல தேவன் இந்த உலகத்துல ஒரு தேவர்கள், ஒரு கடவுள், ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். நம்ம சொல்றாரு, அந்த ஜனங்களை நீ சபிக்க கூடாது. ஒரு ஆமே சொல்லுவோம். இரண்டாவது என்ன சொன்னார் பாத்தீங்களா? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. கைகதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சொல்றாரு பாருங்க ஆண்டவரே 12ஆம் வசனத்துல, அதற்கு தேவன் பேலியாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்கள் சபிக்கவும் வேண்டாம், நீ சபிக்க கூடாது. இரண்டாவது சொன்னாரு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அதுதான் சொல்றாரு, இந்த உலகத்துல எந்த விதமான மந்திரவாதங்களும் செய்வினங்களும் யாகங்களும் பிள்ளை சூனியங்களும் கூறி சொல்றோம், யார் என்ன பண்ணாலும் அது ஒண்ணுமே நம்மளுக்கு வாய்க்காது, அது ஒண்ணுமே நம்மளுக்கு பலிக்காது. ஏனென்றால் தேவன் நம்மளோட இருக்கிறார். நம்மளை தரித்திரமாய் மாற்ற யாராலும் முடியாது, நம்மளை தாழ்த்த யாராலும் முடியாது, நம்மளை கீழே தள்ள யாரால முடியாது, நம்மளை பள்ளத்துல தள்ள யாரால முடியாது, நம்மளை அழிக்க யாரால முடியாது. ஏனென்றால் தேவன் நம்மளோட இருக்கிறார். தேவன் சொல்றார், நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, நம்மளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மளை சபி நமக்கு பிள்ளையை செய்ய இந்த உலகத்துல எந்த கொம்பனால முடியாது. அது செய்யறவனே அது தாக்கம் தவிர நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் நான் சொன்னேன் இல்லையா, நல்ல முடிய கூட அசைக்க முடியாது. கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நல்ல கைதடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. சொல்றாரு, சபிக்க கூடாது. இரண்டாவது சொல்றாரு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நம்மலாம் எப்படிப்பட்டவங்க? நீங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு கஷ்டத்தமா இருக்கிறேன், ஆண்டவர் தான் நம்புறேன், கடல்ல இருக்கிறேன் சொல்லவே கூடாது. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சோம் அப்படின்னு நம்ம வாயத்தை வந்து பேசணும். எப்பவுமே நம்ம என்ன பண்ணுறது, நம்முடைய வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருக்கலாம். என்னோட கேட்பாங்க, ஐயா 3 நேரம் ஊழியம் செய்றீங்க, குடும்பம் இருக்குது, அம்மா இருக்கிறாங்க, ஒரு சின்ன சபை, உதவி செய்ய யாரும் இல்லை, எந்த வேலையும் இல்லை, எப்படியா நீங்க நடத்துறீங்க, எப்படியா நீங்க வாழுங்க? இப்போ நாங்கள் 2 நாள் முன்னாடி கிராமம் எழுதி போயிட்டு மேல்மருவத்தம், எவ்வளவு பணம் செலுத்துமா, வேன் வைக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், 20 பேரை கூட்டணும், மீட்டிங் நடத்துவோம். நான் சொன்னேன், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நாங்க நல்லா இருக்கிறோம், ஆண்டவர் எங்களை நல்லா நடத்துறாரு. அல்லேலூயா. 1 ரூபாய் யாருக்கிட்ட கடை வாங்குதில்லை, 1 ரூபாய் யார்கிட்ட கையேந்ததில்லை. கை ஏந்துவேன் யாருக்கிட்ட தெரியுமா? தேவனுக்கு முன்னாடி ஏந்துவேன். ஆண்டவரே, நீ எஜமானன், நான் உங்களுடைய வேலைக்காரன். வேலைக்காரன் எஜமான்கிட்ட கேட்பான், நீ தான் எனக்கு எஜமான, நான் உங்ககிட்ட கேட்க சொல்லி கையை அவருக்கு நேரம் நீட்டுவேன். அண்ணனுக்கு தேவையானது எல்லாமே கர்த்தர் கொடுப்பார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதுக்கு நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், நாங்க நல்லா இருக்கிறோம். இல்ல, ஆண்டவருக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்கு நான் கொடுக்குறேன், கொடுத்தா உடனே ஆண்டவர் ஆஸ்வதிப்பார் சொல்லுங்க. நாங்க கஷ்டப்படுறோம்னு சொல்லாதீங்க, நாங்க வறுமையில இருக்கிறோம்னு சொல்லாதீங்க, நான் கடல்ல இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நீங்க என்ன பேசணும்? இப்படிதான் பேசணும். தேவன் என்னோடு இருக்கிறார். கடன் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு ஆண்டவர் மாத்துவான். இன்னைக்கு கஷ்டம் இருக்கலாம், நாளைக்கு ஆண்டவர். அதை நீங்க சொல்லவே, புறஜாதி கிட்ட சொல்லவே கூடாது. யாருகிட்ட சொன்ன? ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், என்னை நல்லா வச்சிருக்கிறேன். ஒரு கணவனை கல்யாணம் பண்ணி போறீங்க, ஒரு மனைவி கல்யாணம் பண்ணி போற, என்ன சொல்லுவீங்க? நான் உங்க கணவர் எப்படி பாத்துக்கிறாரு கேட்ட என்ன சொல்லுவீங்க? ஆனா வீட்டுல 1008 பிரச்சனை இருக்குது, ஆனா என்ன சொல்லுவீங்க? என்னை நல்லா வச்சிருக்க கணவர். மனைவிட கேட்கறாங்க, என்ன உன் கணவர் எப்படி வச்சுக்கிறாரு? ஐயோ, அவரா ஒருவேளை சோறு போட மாட்டாரு, சம்பாத்தியம் வந்தா ஒரு 100 ரூபாய் கொடுக்க மாட்டாரு. அதை கேட்கறவங்க எப்படி இருக்கும்? ஐயோ, கணவர் மோசமானவர் இருப்பாரு, ஒரு 100 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க.
ஒருவேளை சோறு கூட கூட்டு போட மாட்டாங்க. அது என்ன பண்ணும், இன்னும் போய் ஒரு 10 பேருடைய சொல்லும். அந்த 10 பேர் என்ன பண்ணும், 100 பேருடைய சங்கு ஊதும். அது போன் பண்ணி வேற சொல்லும். அதுதான் உலகம். நம்ம என்ன சொல்லணும், தேவன் என் கூட இருக்கிறார். ஒரு நாளும் பசியா விட்டது கிடையாது, ஒரு நாளும் கஷ்டத்துல விட்டது கிடையாது, ஒரு நாள் எங்களை குறைவா விடுது. நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். எபேசியர் 1:3 சொல்லப்படுகிறது, தேவனாய் கர்த்தர் நம்மை உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை எல்லாரையுமே ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3 சொல்லப்படுகிறது. இயேசு சிலுவையிலே மரித்தது நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்க, முகத்தை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நாம் தரித்திரத்தில் இருக்கிற நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நாம் ஐஸ்வர்யமாகும்படி சிலுவையில் அவர் தரித்திரரானா, நாம் நீதிமானாகும்படி சிலுவையில் அவர் பாவமானா, நாம் பலவானாய் மாறும்படி அவர் சிலுவையிலே பலவீனரானா, நாம் கண்ணீர் துடைக்கும்படி சிலுவையில் அவர் கண்ணீர் விட்டார், நாம் நித்திய ஜீவனுக்கு போகும்படி அவர் சிலுவையிலே நரகத்துக்கு போனார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன சொல்லணும், நான் ஆஸ்வதிக்கப்பட்டு சொல்லணும், நாங்க நல்லா இருக்கிறோம், ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், யாருக்கிட்டயுமே நம்ம அப்படி சொல்ல, நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டோம் அப்படி நீ சொல்லும் போதுதான் தேவன் பார்ப்பாரு. அந்த தேவன் பார்த்து என்ன பண்ணுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். சாத்தான் கேட்கும் போது அவன் வெட்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு நம்மளை பார்த்து, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், நீ சபிக்க கூடாது என்ற. நம்ம ஆல்ரெடியாக கர்த்தர் என்ன பண்ணிக்கிற, நம்மள ஆசீர்வதிச்சிருக்கிறாரா, இனிமேல் தான் ஆஸ்வதிக்க போறாரு இல்ல, ஆஸ்வதிக்கிறார். அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ராமே சொல்லுவோமா, ஜெபத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுப்பார், எனக்கு செய்வார், நான் பண்ணுவார், நான் நம்பி இருக்கிறேன், நிச்சயம் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இவ்வளவு நாள் விட்டு இருக்கிறாரா, எவ்வளவு ஆபத்து வந்து, எவ்வளவு கஷ்டம் வந்தது, எவ்வளவு பேர் கேட்டோம், ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். அதே போல் நம்ம கர்த்தர் கொடுப்பார். நம்ம ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனம், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். என் தேவனாய் கர்த்தர் என்னை சிலுவைக்குள்ளாக ஆசீர்வதித்திருக்கிறார். என் தரித்திரத்தை, என் வியாதியை, என் பாவங்களை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். மார்ல கை வச்சு சொல்லுங்க, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டபடியால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நான் நீதிமானாய் இருக்கிறேன், கர்த்தர் என்னை சுகம் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லு, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். என் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது, எங்கள் சபை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது, எங்கள் ஊழியங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். எங்களை சபிக்க இந்த உலகத்தில் ஒருவரால முடியாது. தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கைக்கு தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைக்கு தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்ல வார்த்தை சொன்னா பாருங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, என்னாகும் 22 13 பீலியாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோடு கூட வருவதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். கவனிங்க கவனிங்க, 22 அதிகாரத்தில் 14 அப்படியே மோவாவுடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கு போய் பேலியாம் எங்களோடு வர மாட்டேன் என்று சொன்னான் என்றார். பாலாக்கு மறுபடியும் அவர்களை கனவான்களாகி அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பேலியாமிடத்து போய் அவனை நோக்கி, சுப்ரனி குமாராகிய பாலா எங்களை அனுப்பி நீ என்னிடத்தில் வருகிறதற்கு தடைப்பட வேண்டாம். இப்ப கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க, உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். இந்த வார்த்தையை கவனிங்க, உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வதெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னார் என்றார்கள். கவனிச்சீங்களா அந்த வார்த்தையை? 18 பேலியா பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரவர்த்தனமாக, பாலாக்கு எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியங்களை செய்யும் பொருட்டு என் தேவனாய் கர்த்தரின் கட்டளை நான் மீறக்கூடாது. ஆயிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரை இங்கே தங்கிருங்கள் என்றான். இந்த வேலைக்காரெல்லாம் போயிட்டாங்க, பிரபுக்கெல்லாம் போயிட்டு பாலாக்கு ராஜா சொல்றாங்க,
அவர் பேலியாமிட்ட போனோம், நான் நீ கொடுத்த மாரி வெள்ளையெல்லாம் கொடுத்தோம். அவரு கேட்டு சொல்ற என்னது கேட்டு சொன்னார். என்ன சொன்னார்னா, தேவனாய் கர்த்தர் சொன்னாரு, அந்த ஜனத்துக்கிட்ட நீ போக கூடாது, அந்த ஜனங்களை சபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் வரவே மாட்டேன். யார் சொல்றது? நான் வரவே மாட்டேன். கவனிங்க கவனிங்க, நான் வரவே மாட்டேன் என்று இந்த பாலாக்கு சொல்றாரு. இந்த பாலாக்கு என்ன பண்றாரு? பேலியாம் வந்து பாலாக்கு ராஜா கிட்ட சொல்றாரு. அப்ப ராஜா என்ன பண்றாரு? இவர் வரமாட்டேன்றாங்க என்ன சார் சொல்லி அதிக கனவான் படத்தளபதி இருப்பாங்க ராஜா கிட்ட. படத்தளபதிங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு, பெரிய கனவான்ல கூப்பிட்டு அவங்க கிட்ட தங்கத்தை நிறைய கொடுத்து, நீங்க போங்க போய் ராஜா அந்த பேலியாம கொண்டு வாங்க, பேலியாம் வந்து ஜனங்களை சபிக்கணும், அப்போதான் நாம இந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பாலாக்க ராஜா பெரிய கனவான்கள், பெரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புறாங்க. இந்த பெரிய கனவான்கள், பெரிய அதிகாரிகள் வந்து பேலியாமிட்ட வராங்க. பேலியாமே, ராஜா உன்னை அழைத்து வர சொன்னாரு, நீ வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபித்தினா உனக்கு தங்கம் எப்படி கொடுப்பானா? வீடு நிறைய கொடுப்பான், வீடு நிறைய தங்கத்தை கொடுப்பேன்றாரு, உன்னை கூப்பிடுறாரு அப்படின்ற உடனே பாலாக்கு நான் பேலியாம் என்ன பண்ணோம்? என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? கரெக்டா சொன்னாங்க. புதுசா இன்னைக்குதான் வந்தாங்க, சாந்திங்களே புதுசா இன்னைக்குதான் வந்தாங்க. எவ்வளவு செய்தி கரெக்டா கவனிக்கிற மாதிரி கரெக்டா சொல்றாங்க மாதிரி. என்ன சொல்லியிருக்கணும்? நான் வர மாட்டேன். முன்னாடி தான் ஆட்கள் அனுப்புனீங்க, நேற்று இரவு போய் நான் கத்தரை ஜெபம் பண்ணேன், கத்த சொல்லிட்டாரு அவங்க கிட்ட போகாத, அவங்களை சபிக்காத, அவங்க ஆஸ்வதிக்கப்பட்ட நான் சொல்லி அனுப்பணும்ல, ஏன் வந்தீங்க? போங்க, இதெல்லாம் எடுத்துக்கணும் சொன்னமா சொல்லி கூடதான் அலையானா ஆட்டுங்கள. என்ன சொல்ல தெரியுமா? எப்பா இங்கே கொஞ்ச நேரம் உட்காருங்க, தயவு செய்து போயிடாதீங்க, உள்ள போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வரேன். ஏன்? நிறைய கவனிக்க. அவர் கர்த்தருக்கு பயந்தா என்ன சொல்லியிருப்பாரு? எப்பா முதல்ல நீங்களாம் கிளம்புங்க, ஆண்டவர் நேற்று நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்க கூட போகாத, அந்த ஜனங்களை சபிக்காத, ஆஸ்வதிகள் சொல்லிட்டாரு. கர்த்தர் சொல்றத நான் செய்யணும், நீங்களாம் கிளம்புங்க அப்படின்ட்டு. என்ன சொல்றாரு பேலியாமே? இங்கேயே உட்காருங்க, நான் உள்ள போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஏன்? ரவணமாக இப்பதான் வெளிச்சம் வந்தது. ஏன்? என்ன தங்கம் சொல்லிட்டாரு. என்ன சொன்னா? உங்களுக்கு தங்கத்தை நிறைய தருவேன்ட்டான். ஐயோ 10 விரல 10 மோந்திரம் கூட கிடைக்காது, ஒரு சுண்டு விரல கூட மோந்திரம் கிடைக்காது, வீடு நிறைய தங்கம் தரேன்ட்டான். ஐயோ ஐயோ நிறைய ஆசீர்வாதம். எப்பா இங்கேயே உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்க? சிக்கன் சாப்பிடுறீங்களா, மட்டன் சாப்பிடுறீங்களா? உங்களை கேட்கல, அவர் வந்து அவரை கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? உடனே சொல்றாரு, நாங்க இங்க இருக்கிறோம், உங்களுக்கு சரி போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு இங்கே தூங்குங்க, நான் நைட்டு போய் கேட்கிறேன். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன சொல்றாரு வந்து உங்கள்கிட்ட சொல்றேன். அவர் போன்னு சொன்னார்னா கட்டு அவங்க கூட வந்துடுறேன். அவர் மனசுல என்ன ஆசை? தங்கத்தை நிறைய கொடுத்துருவாங்க, வீடு நிறைய அப்படின்னு ஒரு எண்ணம். இது என்ன செய்யறேன் பாருங்க. அதே போலதான் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்களுக்கும் சரி, உங்க குடும்பத்துக்கும், உங்க பிள்ளைகளுக்கும், உங்களுக்கும் கூட சொந்தக்காரங்க அல்லது ஃப்ரெண்டுங்க அல்லது வீட்டாண்ட இருக்கிறவங்க ஏதோ ஒரு கல்யாண விஷயம், ஏதோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, வா கொஞ்சம் குறி கேட்டு வரலாம், வா இது போயிட்டு வரலாம், வா வெளியே சொல்லிட்டு போயிட்டு வரலாம், உன்னை செய்ய சொல்லலை, உன்னை பண்ண சொல்லலை. நீங்களும் சொல்லுங்க, நான் சர்ச்சுக்கெல்லாம் போறேன், ஆண்டவரை நம்புறேன், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன். நான் உன்னை பண்ண சொல்லலை, சும்மா உன்னை வர சொல்லலை, அவன் கூட வந்து அந்த யாகத்துக்கு முன்னாடி உட்கார சொல்ல, கூட வா அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். நல்லா புரிஞ்சுக்கும். இப்போ குடிக்காதவன் வந்து பாத்தீங்கன்னா, குடிக்காதவன் எப்படி கூடுவான் தெரியுமா? ஏய் உன்னை குடிக்க சொல்லடா, நான் வயசு அப்ப போறேன், என் கூட சொல்லாவா அப்படின்னுவான். அப்புறம் வரும்போது இவரும் கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு வருவாரு. புரியுது சொல்லிட்டு அப்படிதான் என்ன பண்ணுவானுங்க, சும்மா கூட வாடான்னுவான். அந்த கூட நீ போய் ஏதோ உனக்கு காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஏதோ போகும்போது ஏதோ உனக்கு வாங்கி கொடுப்பாங்க, பொருள் கொடுப்பாங்க சொல்லி நீ போனீன்னா, அந்த ஸ்பிரிட், அந்த அசுத்த ஆவிகள், அந்த பிசாசு கிரிகள் செய்களே தாக்கும். கூட பணத்துக்காக, பொருளுக்காக, ஏதோ காசு கிடைக்க நீ போனீன்னா உன்னே தாக்கும். இவனா சொன்னா பத்தியா, நீ வந்து அந்த ஜனங்களை சபிச்சிட்டினா உன்னை தங்கம் தர,
அதே மாதிரி சொல்லுவாங்க, கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, வீட்டாண்ட கொடுங்க, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவர் அறியாதவங்க, சத்தியத்தை தெரியாதவங்க இடம் கொடுக்க கூடாது. பைபிள்ல சொல்லப்படுது, சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. அது கிடையாது, சாத்தானுடைய தந்திரம். உன்னை தந்திரமா கூடுவான். சொன்ன கையில கேட்பாங்க, இந்த கல்யாணத்துக்காக கேட்டு வரலாம், போகக்கூடாது. சும்மா கிளி தோசியம் பாருமா, பண்ணிடக்கூடாது. நல்ல ஞாபகத்துக்கு உங்களுக்கு நல்லதா சொல்றேன், உங்க பின்னாடி ஆபத்து வரக்கூடாது. அது பெரிய கண்ணி ஆயிடும். அந்த அசுத்தாவி உங்களை தொடரும், உங்க குடும்பத்தை தொடரும், உங்க பிள்ளைகளை தொடரும். அந்த இடத்துக்கே போக கூடாது. நல்லா ஆழமா சொல்ற, கவனிங்க. கர்த்தர் எச்சரிக்கிறார் மீண்டும் மீண்டும். இப்ப இல்ல, நாளைக்கு ஆனாலும், அடுத்த வாரம் ஆனாலும், அடுத்த மாதம் ஆனாலும், அடுத்த வருஷம் ஆனாலும் இடம் கொடுக்க ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்சம் இடம் கொடுக்க ஆபத்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பேலியாம் என்ன பண்றாரு பாருங்க. பேலியாம் 20ஆம் வசனம். இரவிலே தேவன் பேலியாமுக்கு வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட்டு வந்திருந்தான், நீ எழுந்து அவளோடு கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வாக்கு நீ மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். போதும். இப்ப பேலியாம் போய் பாரா. பேலியாம் கேட்கிறான், ஆண்டவரே, கவனிங்க, பேலியாம் கேட்கிறான், ஆண்டவரே தயவு செய்து கொஞ்சம் இந்த வந்திருக்கிறான் கணவான்கள் வந்துறாங்க, என்ன ரொம்ப வருத்தி கூப்பிடுறாங்க, உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். கவனிங்க, தாழ்மையா கேட்கிறேன், உன் காலை புடிச்சு கேட்கிறேன், நீ தயவு செய்து என் கூட நீங்க வா. நீங்க சும்மா அனுப்பிச்சு மட்டும் விடுங்க, நான் கூட போயிட்டு நானு சீக்கிரமா வந்துடுறேன். உள்ளத்துல என்ன ஆசை அவருக்கு? போயிட்டா தங்கம் ஒத்துருவான்னு ஆசை. அது தேவனை சொல்ல, தயவு செய்து கொஞ்சம் அனுப்பிச்சு விட, இந்த ஒரு முறை நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் போறோமோ அவ்வளவு சீக்கிரம் வேகமா வந்துடுறேன். இந்த பிடிக்கிறவங்க தவறு பண்றோம் பாத்தியா, போவாத நீ சொல்லிப்பாரு, சீக்கிரமா வந்துடுற வீட்டுக்குன்னு. போயிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுறேன்னு போவாதடா குடிக்கணும். அங்கெல்லாம் போல, எவ்வளவு சீக்கிரம் போகணும் அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு. இல்லை நீ ஞாத்திக்காம போவா, இல்லை நான் அங்கெல்லாம் போல, போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன். இன்னைக்கு தான் நீ சம்பளம் வாங்கின காசு இருக்குது, நீ அங்கதான் போ, நீ எவ்வளவு சீக்கிரம் வர நீ பார், அதுவும் உன் மேல சத்தியமானுவாரு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, சொல்ற கேட்கறான், கெஞ்சி கேட்கறான், தயவு செய்து போயிட்டு சீக்கிரம் வந்துடுற ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, நீ போன. ஏன் ஆண்டவர் போன்னு சொன்னார் தெரியுமா? சபிக்க கூடாதுன்னு சொன்னவர், அவன் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனம் சொன்னவர், இவங்களை போன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, சரி போப்பா அப்படின்ட்டு. ஏன் சொன்னா தெரியுமா? கவனிங்க, நம்ம ஒரு ஆண்டவருக்கு சித்தில்லாத காரியத்தை விசுவாசிங்க என்ன பண்றது, அவர்கிட்ட திரும்ப 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 வேணும் 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 வேணும்னு கேட்டா கர்த்தர் என்ன பண்ணிடுவார்னா கம்முன்னு விட்டுடுவார். நிறைய பேர் அப்படிதான். சபையில கூட விசுவாசிங்க அப்படிதான். ஒரு மகள் சொன்னாங்க, ஐயா இவர் எனக்கு பிடிச்சிக்குது, இவர் கல்யாணம் பண்ண போறேன். அவங்க அந்த வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன், ஜபாலாம் நான் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேம்மா, ஒரு ரட்சிக்கப்படாதவர், ரட்சிக்கப்படாம பரவாயில்ல, குடிக்கிறவர், அது மாத்திரம் இல்ல வேலை வெட்டிக்கு போவாதவர், வேணாமா, நீ ஆண்டவருக்கு உண்மையாரு, ஆண்டவர் உனக்கு நல்லதாவே கொடுப்பாரு அப்படின்னு. அவர் எனக்கு மனசார ரொம்ப நேசிக்கிறார். அவர்தான் அவரோட சேர்ந்த இல்லைன்னு செத்துருவாரு. சொந்த கேளுமா, அவன் பெரும் குடிகாரன், அவன் கல்யாணம் பண்ணி வாங்கினா வேலை வெட்டிக்கு போக மாட்டான், உன்னையே கஷ்டப்படுத்துவான், வேண்டாமா அவனுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. இல்லையா, வாழ்ந்தா அவரோடு தான், இல்லைன்னா அந்த மண்ணோடு தான் அப்படின்னு யாரு சபையில. அப்போ ஆண்டவருக்கு நான் நிறைய ஜெபம் பண்ணையா. இப்போ ஆண்டவருக்கு சித்தல்லாத கருத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. இவங்க திரும்ப திரும்ப கேட்கறாங்க, இந்த மாப்பிள்ளை தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும், இந்த வீடு தான் வேணும், இந்த வேலை தான் வேணும், இந்த இடம் தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும், இந்த மாப்பிள்ளை தான் வேணும், இந்த ஃப்ரெண்டுங்க தான் வேணும், இந்த ஃப்ரெண்டோட சேராத, இந்த ஆட்களோட பழகாதான், இவங்க தான் நமக்கு வேணும் அப்படின்னு திரும்ப 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 ஆண்டவருக்கு பிரியல்லாத காரியத்தை, ஆண்டவருக்கு சித்தல்லாத காரியத்தை நீ திரும்ப 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 ஆண்டவருக்கு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா கம்முன்னு விட்டுடுவார். கல்யாணம் வந்து நடந்துச்சு, திருமணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மகளுக்கு ரொம்ப நாள் சர்ச்சைக்கே வரல, ரொம்ப நாள் வரல. நல்லா சர்ச்சைக்கு வந்த மகள், நாமசம் அடுத்த மகள், ஊழியா செய்த மகள். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு
2-3 வருஷம் கழிச்சு வந்தாங்க. வந்து ஆள் ரொம்ப ஒல்லியா இருந்தாங்க. முன்னாடி பல்லெல்லாம் உடஞ்சி போயிருந்தது. என்னம்மா ஆச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீ சர்ச்சுக்கு வந்து, என்ன ஆச்சு? இல்லையா, நீங்க அப்பயே சொன்னீங்க ஐயா, வேணாம் திருமணம் பண்ணாதம்மா, ஒரு குடிகார, வேலை வெட்டிக்கு போக மாட்டான், உன்னை போட்டு அடிப்பான்னு சொன்னீங்கய்யா. நான் கேட்காம அவர் தான் கல்யாணம் பண்ணும், அவரோட தான் நான் வாழ்வேன், இல்லைன்னா செத்து போக சொல்லி அப்படி வாழ்ந்தையா. கல்யாணம் அவரோட எங்க அம்மாவை கூட சொன்ன வேணாம், நாங்க அவரோட சேர்ந்து போயிட்டேன், அவர் குடும்பம் நடத்துறேன், மாசமாயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சந்தேகப்பூச்சி நீ இங்க போற, நீ அங்க போற, இவங்கிட்ட பேசுற, அவங்கிட்ட பேச சொல்லி என்னை அடின்னு அடிச்சு, என்னை வயிற்றுல எட்டி உதைச்சு கீழே ஓந்து குழந்தை கூட அப்படியே அவசரமா இறந்து போயிடுச்சியா. என் பல்லெல்லாம் முன்னாடி வச்சுட்டாயா. இப்ப தனியா நான் அழுதுக்கு வேதனைப்பட்ட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கையா. அப்படிதான் நினைச்சேன், சரி சர்ச்சைக்கு தான் போலாம், நிம்மதி கிடைக்குன்னு சர்ச்சைக்கு வந்தையா. நான் சொல்ல புரியுதுங்களா? அப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதுதான் ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னா இந்த மாப்பிள்ளை தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும், அவங்க படிச்சிருக்கிறாரு, அவர் அழகா இருக்கிறாரு, பணம் சம்பாதிக்கிறாரு, பேங்க்ல வேலை செய்யறாரு, கவர்மெண்ட் வேலை, இதெல்லாம் மனசுல இருக்கும். ஆனா அதை சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் இதுதாயா. அந்த அம்மா சொல்லு, ஆண்டவருடைய சித்தம் இதுதாயா, இதுக்குதான் நான் ரொம்ப நாளே ஜெபம் பண்ணையா, இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கணும், இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கணும். எதுக்கு? இவங்களுடைய எண்ணம் என்ன? நல்லா படிச்சிருக்கிற, நல்ல வேலை செய்யறாரு, நல்லா சம்பாதிக்கிற, நல்ல வீடு இருக்குது, நல்ல கவர்மெண்ட் வேலை இருக்குது, பொண்ணு நல்லா இருக்குது, மாப்பிள்ளை நல்லா இருக்குது, இவங்க இஷ்டத்துக்கு இவங்க ஆசைக்கு என்ன விண்ணப்பம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் வேணும், அதுதான் வேணும், அந்த ஃப்ரெண்டு தான் வேணும், அந்த உலக பிரமண ஆளு தான் வேணும், அந்த பொண்ணு தான் வேணும், இந்த மாப்பிள்ளை வேணும் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஆன பிற்பாடு பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் சண்டைகளும் வந்த உடனே ஜெபம் பண்ணி தானே பண்ணோம், ஆண்டவரத்தை கேட்டுதானே பண்ணோம், பாஸ்டர் கூட ஜெபம் பண்ணாரு. சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? இதுமே நிறைய பேருடைய வாழ்க்கை நடக்குது. ஜெபம் பண்ணி தான் பண்ணோம், அவங்க கூட கிறிஸ்துவங்க தான், அவங்க கூட கிறிஸ்டின் தான். ஆண்டவருக்கு சொன்னாரா இவரை பண்ணுன்னு? ஆண்டவருக்கு உணர்த்தினாரா இதை செய்யுன்னு? அது பண்ண இவங்க எல்லாம் மனசு என்ன வச்சுக்குது. இந்த பேலியாமுடைய எல்லாத்த உள்ளது என்ன இருந்தது, ஐயோ அவகிட்ட போனா நம்ம தங்க குத்துருமா, இவன் மனசுல அது இருந்தது. ஆனா அந்த ஆண்டவரை சொல்லல, ஆண்டவரே கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுற, ஆண்டவரே ஆண்டவரே கொஞ்சம் அனுப்பிச்சு, போயிட்டு உடனே வந்துடுற, போயிட்டு உடனே வந்துடுற ஆண்டவர். என்ன முதலே சொன்னார் ஆண்டவர், போவாத, பைபிள பட்சமே இல்லை முன்னாடி, போவாத, சபிக்காத, அவங்க ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனன்னு கத்த சொன்னார். திரும்ப திரும்ப போய் கேட்கறான், திரும்ப திரும்ப போய் கேட்கறான். அது போலதான் ஜனங்க கூட ஆண்டவர் சித்த இல்லாத காரியம், அவங்க வேண்டாம், அவங்க உலகபரமான ஆளு, அவங்க மாம்சமான ஆளுன்னா அதுதான் வேணும், அந்த வீடு தான் வேணும், அந்த வேலை தான் வேணும், அந்த பெண்ணு தான் வேணும், அந்த ஆணு தான் வேணும், அந்த உலகம் தான் வேணும். நீங்க அடம்பிடிச்சு ஜபம் கூட பண்ணுவாங்க, கடவுள் சொல்ல மாட்டாரு, இவங்களும் முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தவுடனே கடவுள் மேல பைய போட்டுருவாங்க. ஜபம் தானே பண்ணும், பாஸ்டர் தானே பண்ணாரு, சபையில தானே நடந்தது, அது முக்கியம் இல்லை. ஆண்டவர் சித்தமா? ஆண்டவர் ஒண்ணு சொன்னாரா, இவரை திருமணம் பண்ணு சொன்னாரா, ஆண்டவர் அதை செய்தாரா? அதுல நம்ம திரும்ப திரும்ப கேட்டா ஆண்டவர் சொன்னாரு, பேலியாவை பார்த்து போப்பா, என்ன சொன்னாரு, போனாரு. ஏன் போனாரா? அவன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறான், திரும்ப திரும்ப கேட்டுக்கிறான், திரும்ப திரும்ப கேட்டுக்கிறான். அதே போல நீங்க ஆண்டோட சித்த இல்லாத காரியத்தை நீங்க கேட்டுக்கிறீங்க அப்படின்னா கம்முன்னு விட்டுடுவாரு. ஆண்டோட சித்த பிரகாரம் நடக்கணும். இஸ்ரேல் ஜனம் கூட எப்படி நடந்தாலும் தெரியுமா? இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்கு ராஜா இருந்தாரு, யாருன்னா தேவன். எல்லா மக்களுக்கும் ஒரு ராஜா இருந்தாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனம் என்ன பண்ண தெரியுமா? எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். சாமுவேல் சொன்னாரு, எல்லா ஜனத்துக்கும் ராஜாக்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு யார் ராஜா? தேவனாய் கர்த்தரே ராஜா. ராமே சொல்லுவோமா? அவரு கூட நாணமா நடத்துவாரு, கரெக்டா நடத்துவாரு. யாரு யுத்தத்துல வந்தாலும் அவங்கள மடங்கடிப்பாரு, அவரே முன் செல்வாரு, அவரே யுத்தம் பண்ணுவாரு. அவன் எவ்வளவு பெரிய கொம்மனா இருந்தாலும் அவன் ஜெயிக்க வைப்பாரு. உங்களுக்கு தேவையானதை கரெக்டா கொடுப்பாரு. சொல்லப்படுது, அவருக்கு தண்ணி தாக எடுக்கும் போது கண்மலை இருந்து கொடுத்தாராம், பசி எடுக்கும் போது தேவதூதர் மன்னாவை கொடுத்தாராம், முன்னாடி போகும்போது செங்கடல 2ஆ பிறந்தாராம். இப்படிலாம் ஜனங்களை நடத்துனாரு. கறி வேணும்னு கேட்கும் போது காடைகளை கர்த்தர் கொடுத்தாராம். இவ்வளவு அழகா நடத்துற ராஜா யாரு? கர்த்தரு. ஆனா ஜனங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு ராஜா ஒரு மனுஷன் வேண்டும், ராஜா எங்களுக்கு மனுஷன், ஆண்டவர் எங்களுக்கு ராஜா வேற. சவுல் துக்கப்பட்டார், பைபிள் இருக்கு.
நான் சொல்றது பைபிள் இருக்கு. சவுல் துக்கப்பட்டார். அப்போ ராஜா கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா சாமுவேல் கிட்ட? சாமுவேலே, ஜனங்கள் உன்னை தள்ளல, என்ன தள்ளுறாங்க. நீ எனக்கு ராஜா வேண்டாம், கர்த்தர் எனக்கு ராஜாவா வேண்டாம், மனுஷன் தான் வேணும்னு கேட்கறாங்க. நான் கொடுக்குறேன், ஒரு மனுஷனை கூப்பிட்டு ராஜாவாக்கி ஜனங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா அவன் என்ன பண்ண போறாங்க? அதே மாதிரி சவுலை தெரிந்து கொண்டாரு, சவுலை அபிஷேகம் பண்ணாரு, ராஜாவாக்கினாரு. நான் அதுக்கு முன்னாடி வர சொன்ன ஞாபகம் தான் சவுளுடைய வாழ்க்கை. அவன் என்ன பண்ணான்? ஒரு 2 வருஷம் ஒழுங்கா இருந்தான், கரெக்டா இருந்தான், கர்த்தர் கூட ஜெயம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த ஜனங்க போய் சண்டை போடுறதுக்கு இவர் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணாம, ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாம, ஆண்டோட சாமியாரத்துல போய் ஜெபம் பண்ணாம குறி கேட்கல போய் கேட்க போனான். இவன் குறி கேட்க போனதுனால கர்த்தர் இவனை கைவிட்டாரு. கர்த்தருக்கு எரிச்சல் வந்தது. அந்த யுத்தத்துல சவுலும் செத்தான், 3 மகனும் செத்தது, ராணுவங்களும் நிறைய பேர் செத்து போனாங்க. புரியுதுங்களா? ஆனா காரணம் என்ன? இந்த ஜனங்க தான் சொன்னாங்க, எனக்கு ராஜா ஒரு மனுஷன் வேண்டும், ராஜா எனக்கு மனுஷன் வேண்டும். அது போல ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்தை நம்ம மீண்டும் 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 நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தா கர்த்தர் கம்முன்னு விட்டுடுவார். எப்பா நீ அந்த வேலைக்கு போ, அந்த ஆட்களோட நீ பழகு, அந்த பெண்ணை நீ திருமணம் பண்ணி வாழ்ந்துக்கோ, கம்முன்னு விட்டுடுவாரு. ஆனா அதுக்கேத்த விளைவை, அதுக்கேத்த பிரச்சனைய, அதுக்கேத்த கஷ்டத்தை, அதுக்கேத்த முள் வேலிய நீ பின்னாடி அனுபவிப்ப. அது கர்த்தர் காரணம் இல்ல. நீ உள்ளத்துல ஆசைப்பட்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ சொத்துக்காகவோ படிப்புக்காகவோ அழைக்கும், ஏதோ உள்ளத்துல ஆசைப்பட்டு இவங்க தான் வேணும், இவங்க தான் வேணும், இந்த இடம் தான் வேணும், இவங்க தான் வேணும் கேட்டுக்கிட்டே இருந்தா கம்மன் விட்டு ஒரு ஆண்டவர். ஆனா அதுக்கேத்த கஷ்டத்தை பின்பதாக நீ அனுபவிப்ப. அது கர்த்தர் காரணம் இல்ல, நீ தான் காரணம். அதான் ஜனங்க செய்யறாங்க. பேலியாம் கேட்டா, ஆண்டவரே நான் போயிட்டு தான் வந்துடுறேன், போயிட்டு வந்தது, எப்பா நீ போப்பான்னு. ஏன் அதுக்கு முன்னாடி சொன்னாரு போவானாங்க. இப்ப நான் சொன்ன ஆண்டவரே போன்றார். சரி, இப்ப என்ன பண்றான் பாருங்க, அதுல எடுத்துக்கொள்ளுங்க. அதே எண்ணாமத்திலே இப்போ போறாரு. இப்ப நான் ஸ்டோரி பாருங்க. அதே எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 21ல இருந்து பாருங்க. 21ல இருந்து, பேலியாம் காலமே எழுந்து தன் கழுதை மேல் சேனை கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதன் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றான். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேர் அவனோடு கூட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோடு தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலில் விலகி போயிட்டு கழுதையை வழியில் திரும்ப பேலையா அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார்கள். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பேலியாவில் காலை சுவரோடு நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். அப்போது கர்த்தருடைய தூதர் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றான். கழுதை கர்த்தருடைய தூதரை கண்டு பேலியாவின் கீழ் படுத்துக் கொண்டது. பேலியாம் கோபம் கொண்டவனாகி கழுதையை தடினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தான். அது பேலியாமை பார்த்து, நீர் என்னை இப்போது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. அப்போது பேலியாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்போதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பேலியாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்து உண்டா என்றான். அதற்கு அவன் இல்லை என்றான். அப்போது கர்த்தர் பேலியாவின் கண்களை திறந்தான். வயலிலே நின்ற உருவினை பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முழங்குப்புற விழுந்து பணிந்தான். 32 கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோடு 3 தரம் அடித்தது என்ன? உன் வழியிலே எனக்கு மாறுபாடா இருக்குதுனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்திருந்தால் இப்போது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன் என்றான். அப்போது பேலியாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுது உமக்கு பார்வைக்கு இது தகாத இருந்துக்குமானால் நான் திரும்ப போய் விடுகிறேன் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் பேலியாவை நோக்கி, அந்த மனிதனோடு போ, கூட போ, நான் உன்னோடு சொல்லும் வார்த்தை மாத்திரம் நீ சொல்ல கடுவா என்றார். அப்படியே பேலியா பாலாக்கின் பிரபு கூட போனான். கவனிங்க, முடிக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் முடிக்க போறேன். கவனிங்க, ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடறேன். கவனிங்க,
இது என்ன சம்பவம் முடிக்க போற சம்பவத்துல பெரியாம் என்ன பண்றா, காலையில எழுந்துக்கலாம். காலையில வெட்டிகாலம் பைபிள் இருக்குது, இதெல்லாம் படிச்ச பத்தீங்களா? இப்ப உங்களுக்கு விளக்குற மாதிரி போய் சொல்றேன், கவனிங்க. அதிகாலை எழுந்துக்கலாம், சீக்கிரமா எழுந்து கட்டு பண்ண தேய்ச்சி முகத்தை கழுவி குளிச்சு கடை கைது எடுத்துக்கணும், கைது வழி ஏறி எல்லாரும் பின்னாடி வாங்க சொல்லி கைதுல வேகமா ஓடுறான், வேகமா ஓடுறாரு. அப்போ கர்த்தருக்கு கோபம் வருது. ஏன் கர்த்தருக்கு கோபம் வருது? நானும் யோசனை பண்ணி படிச்சேன், என்னடா இது. அதுக்கு அர்த்த வசனம் சொல்லிட்டு கர்த்தருக்கு கோபம் வந்தது. கர்த்தர் தான் நான் சொன்னாரு, இவர்கிட்ட இவன் போய் ஜெபம் பண்ணா, கர்த்தர் சொன்னாரு போன்னு சொன்னாரு. இவன் எழுந்து அறுக்க பருக்க எழுந்து பைபிள சொல்லி காலமே எழுந்து கட கைதை தீர்வு கடற்கடன்னு ஓடுறோம். கர்த்தருக்கு ஏன் கோபம் வருதுன்னு எனக்கு யோசனை வந்து வீட்டுல நான் தியானிச்சேன். ஏன் கோபம் வருதுன்னா, அதுக்கப்புறம் படிச்சுட்டு வந்தேன். இவனுக்கு என்னன்னா, இவன் உள்ளத்துல சீக்கிரமா போய் அங்க சொல்றாரு பாருங்க, அந்த இடத்துல பெரியாம பார்த்து சொல்றாரு, உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்குதுன்றாரு. அது என்னன்னா, அவன் இருத்துல இருக்கிற எண்ணத்தை பார்த்தாரு. இவனுக்குள்ள என்ன இருந்துச்சு, ராஜா சொல்லிட்டாரு, நீ வந்த அந்த ஜனங்களை சபிச்சிட்டினா உனக்கு வீடு நிறைய தங்க குதிரைட்டான், நம்ம கட்டன்னு போயிடலாம். எப்பா கர்த்தர் விட்டாரு. இந்த ஸ்கூல்ல விட்ட பிள்ளைங்களை பாத்துக்கிறீங்க, சத்துருவனை விட்ட பிள்ளைங்களை பாத்துக்கிறீங்களா? எப்பா விட்டாங்கடா கடகன்னு வீட்டுக்கு ஓடியாருன்னு கடகன்னு ஓடியலாம். அவன் வந்து இந்த ஜனங்களை எதனா சொல்லி சபிச்சிடலாம், அவன் மனசுல எண்ணம் சபிச்சிடலாம். ராஜா கொடுக்குற தங்கத்தை வீடு நிறைய வாங்கி வந்தான் சொல்லி அந்த மனசுல வச்சுக்கணும், வேகமா ஓடுறான். இந்த விட்ட பிள்ளைங்களை பார்த்தா பாவம் செய்கிறவங்க, குடிக்கிறவங்க, விட்ட பிள்ளைங்க பார்த்தா வேகமா ஓடுவாங்க, அடுத்த பக்கம் ஓடுவாங்க, எவனையும் பார்க்க மாட்டாங்க. இந்த சினிமாவுக்கு போறவங்க, இந்த குடிக்கு போறவங்கள பாத்துக்கிறியா, எங்க திரும்ப மாட்டான், எங்க பேச மாட்டான். அந்த இடத்துல முதல்ல ஸ்ட்ரைட் பார்வையே இருக்கும், தைரியமா வந்துடுறான்னுவான். பாத்துக்கிறியா நீ பாத்து என்ன பண்றான், அவ்வளவு வேகமா போறான். ஏன்னா கடகன்னு ஜனங்களை சபிச்சிடணும், ராஜா கொடுத்த தங்கத்தை வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லி அவ்வளவு இந்த கைது மேல வேகமா போகும்போதுதான் கர்த்தர் அவங்க இருதயத்தில் இருக்கிற எண்ணத்தை கண்டுபிடிச்சார். மனிதனோ முகத்தை பார்க்கான், கர்த்தரோ உன் இருதயத்துல என்ன எண்ணங்குதுன்னு தேவனுக்கு தெரியும். நீ என்ன எண்ணத்துல பழகுற, எந்த எண்ணத்துல பேசுற, என்ன எண்ணத்துல நீ செய்யற, ஆலயத்து வர ஜெபிக்கிற, வேதத்தை நீ வாசிக்கிற, ஆண்டவருக்கா வாழற, உலகப்புறமா இருக்கிறன்னு தேவனாய் கர்த்தருக்கு உன் இருதயத்துல இருக்கிற எண்ணம் அவருக்கு நல்லாவே தெரியும். நீ இப்ப என்ன யோசனை பண்ணிக்கிற அது கூட அவருக்கு தெரியும். நீ என்ன சிந்திச்சு நிற்கிற அது கூட அவருக்கு தெரியும். மனசுக்கு தெரியாது. பைபிள்ல சொல்லப்படுது, உன் மனசே மனிதனை உண்டாக்கினவ அவருக்கு தெரியும். கண்டுபிடிச்சிட்டாரு. இவன் கடகடன்னு ஓடி போய் நின்றுட்டு கடகடன்னு ஜனங்களை சபிச்சுட்டான்னு வச்சுக்க, ஜனங்க என்ன ஆயிடும், சாபமாட்டா கர்த்தருக்கு கோபம் வருது. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, ஒரு ஆமே சொல்லுவோமா. அப்புறம் என்ன பண்றாரு, இவன் கழுதை எடுத்து வேகமா வயல்வெளியில ஓடுறான். ஓடுற இடத்துல ஒரு தேவதூதர் பட்டயத்தை உருவி வயல்வெளியில நிக்கிறான். கழுத கண்ணுக்கு திறந்துச்சு, கண்ணுல பாத்துச்சு. கழுத பார்த்தோன்னு ஒரு தேவதூதர் பட்டயத்தை வச்சு நிக்கிறான், உருவின பட்டயத்தோடு. கழுத நினைச்சா, நம்ம எஜமான இன்னைக்கு சாவுதான், ஐயோ நம்ம எஜமான காப்பாத்துற சொல்லி என்ன பண்ணுது, அப்படியே ஓரமா நின்னுக்கிட்டு ஓரமா போய் சவுத்தோரமா சாயுது. இவன் கால அப்படியே சவுத்துல சாயுது. இவனுக்கு பயங்கர கோபம், பயங்கர ஆத்திரம். ஏன் தாஸ்னிகள்ல ஒரு 2000 கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ. அன்னைக்கு பாரு காலையில, அன்னைக்குதான் அவனுக்கு டேட்டு, இன்னைக்குதான் ஒரு 5000 சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு பாரு அந்த பெண்ணி ஆணியம் முதல்ல ராஷ்டிரிகளை போயிட்டு வாங்கி வந்துடுற காசு. அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம். வீட்டுல சாப்பாடு இல்ல, காசு வாங்க பிரியாணியே செய்யற உனக்கு முதல்ல அங்கே போட்டுவாரு. இவன் என்ன பண்ற, சமுத்திரம் அப்படியே கழுதை சாயுது. இவனுக்கு கோபம் ஆத்திரம். இந்த கழுதை இந்த நேரத்துல கழுதை அடம் பிடிக்குதே சொல்லி ஒரு பரம்பத்து பட்டு நடிக்கும். அது இப்படி போது பாரு, இந்த சைடு போது பாரு. இங்க இருக்க தேவதூதர் இங்க வந்து நிட்டாரு, பட்டயத்தை வச்சுக்கணும். தான் ஒரே வெட்டு, பேடியாம செத்தாரு. இந்த சைடு வந்து காய்கறி என்ன பார்த்து சவுத்தோரமா விட்டுது. இவனுக்கு இன்னும் ஆத்திரம் கோபம். ஐயோ ராஜா மனசு மாறிட போகுது, நம்மளை தவிர யாரா குறி சொல்லல கூப்பிட போறான், அப்புறம் தங்க கிடைக்காம போயிட போகுது சொல்லி ஆத்திரம் தாங்க. இந்த நேரத்தில் அந்த காய்கறி இவ்வளவு அடம் பிடிக்குது சொல்லி இன்னும் பராமரித்து இன்னும் நாட்டிக்கலாம். 2 முறை அஷ்டம் உனக்கு இப்ப கைதிக்கு வலிக்குது. இதெல்லாம் பார்த்து ஐயோ எஜமான இந்த தேவதூதர் சாவடிச்சிட போறான்னு சொல்லி எப்படியே நவந்து எப்படியே போகுது. ஏன்னா இவன் போதுக்கு அடிக்கிறான் என்னன்னு போது பாரு. தேவதூதர் அதுள்ள வந்து நின்றார் பட்டயத்தை வச்சுக்கணும். ஐயோ அது நான் படிச்சு எங்க பிள்ளையாம கைத்துல போட்டான்னா பிள்ளையாம எங்க செத்தான்.
அப்படியே நான் பண்ணிச்சு உக்காந்துக்குச்சு. நிக்கிறாரு அவரு, எனக்கே நிக்கல, மேல அப்படி தேவதூதன் நிக்கிறாரு, கீழே பத்துக்குச்சு. இன்னும் பிலியாமுக்கு கோபம் தாங்க முடியல. எவ்வளவு டைம் ஆச்சு, நான் சீக்கிரம் போனோம், ராஜா அந்த ஜனங்களை சபிக்க போறேன், ராஜா வீடு நிறைய தங்கம் கொடுக்க போறான், அவன் வந்து 1000 ரூபாய் தான் கொடுத்தான், அவன் வந்து 2000 கொடுத்தான், அவன் வீடு நிறைய தங்கம் கொடுக்கறதுக்கு சொல்லிக்கிறான், நான் பெரிய மாளிகை கட்ட போறேன், எனக்கு நிறைய கை நிறைய சங்கிலெல்லாம் வாங்க போறேன், இந்த நேரத்துல இந்த கைதை அடம் பிடிக்கிறேன் சொல்லி 3ஆவது மணி ஓங்கி அஷ்டம். யார கைதி அஷ்டம். கர்த்தர் நம்மள பார்த்தாரு, கைதியுடைய வாயை திறந்தார். கவிதை பேசுது. இப்ப அதுதான் படிச்ச. இப்ப நேரம் கவிதை பேசுது, நிஜமானே உனக்கு எப்பாவது இதுமாதிரி செய்திருக்கிறேன், நீ எவ்வளவு இடத்துக்கு போயிருக்கிற, எவ்வளவு இடத்துக்கு வந்திருக்கிற, உன்னை நான் வேகமா கொண்டு போயிட்டு வேகமா கொண்டு வந்திருக்கேன், எப்பாவது இதுமாதிரி பண்ணிருக்கிறேன் நான் கேக்குது. நான் அம்மா பேசுது எது கைது. மேல உட்காந்துக்கிற கைதிக்கு இது புரியல, கீழே கைதிக்கு புரிஞ்சிச்சு. இவர் போனா இவர் சாவச்சிருவாங்க. மேல உட்காந்து கைதிக்கு புரியல. அது கேக்குது, எஜமான இது வரைக்கும் நான் இதுமாதிரி பண்ணிருக்கிறேன்னா நானமா பேசுது எது கழுத. ஆனா மேல இருக்கிற கைது என்ன சொல்லுது, ஆமா நீ பண்ணது இல்லதான், இப்ப ஏன் இப்படி பண்ற, சீக்கிரம் போ, இப்ப ஏன் நீ என்ன பண்ணிருக்கிற. அதான் அவன் 3 முறை அடிச்சேன். அவன் எவ்வளவு யோசனை பண்ணானா, பைபிளை படிச்சு பாருங்க. என்னடா இது, நம்ம கொட்டியில இந்த கைதியை வளர்க்கிறோம், ஒரு நாள் அது தான் கத்தோம், ஆனா வாழ்த்து வந்து பேசுனது இல்ல, இப்ப பேசுத. அப்படி யோசனை பண்ணலாம் பத்தியா பண்ணல. கைதிகிட்ட பேசுறான், ஏன் இப்ப நீ அடம் பிடிக்கிற, சீக்கிரம் போன்றான். அப்ப இவருடைய புத்தி எல்லாம் எதுல இருக்குது, அதுக்குதான் கர்த்தருக்கு கோபம் வந்து. புரியுதா? இப்ப எண்ணெல்லாம் அது எதுல இருக்குது, அவருடைய எண்ணம் என்னடா இது, கைதி என்ன சின்ன வயசுல வந்துக்கிற, ஒரு நாள் பேசுது இல்ல, இப்ப பேசுத என்ன ஆச்சரியம், எப்படி நீ பேசுன அப்படின்னு கேட்கல, ஏன் இப்ப அடம் பிடிக்கிற, 3 முறை அச்சல புசிக்கிற போ அப்படின்னு அடிக்கிறான். அப்பதான் ஆண்டவர் பார்த்தாரு, மேல இருக்கிற கைதி மேல உட்கார்ந்து இருப்பாரு, அது கைதியோட கண்களை திறந்தாரு. இந்த கண் இல்ல, இதுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய கண் இருக்கு. அந்த மனக்கண்களை திறந்த உடனே தேவதூதன் நீட்டா நெருங்குற பட்டயத்தை வச்சிருக்கிறத பார்த்தான். ஐயோ தேவதூதன், எதுக்கு இந்த நேரத்துல நீங்க வந்தீங்க, என்ன விஷயம், ஆண்டவர் எதனா சொன்னாரா சொல்லுங்க, அப்படியே கீழ்படிற. தேவதூதன் சொன்னாரு, என்கிட்ட நீ வந்ததுன்னா நீ கைதி அடிச்ச பாரு 3 முறை, இந்த கைதியை உயிரோட வச்சிருப்பேன், உன் தலைமையிலே இந்த பட்டயத்தை போட்டு உன்னை கொன்று போட்டிருப்பேன். ஐயோ அப்படிலாம் செய்யாதீங்க, என்ன பண்ண சொல்லுங்க, ஆண்டவருக்கு நான் போது பிடிக்கலையா, நான் இப்படியே திரும்பி கைதி இருப்பேன் கொண்டு போயிடுறேன் சொன்னாரு. போ, நீ எவ்வளவு அவசரமா போறன்னு எனக்கு தெரியும், என்ன ஆசையில நீ போறன்னு எனக்கு தெரியும், அங்க போயிட்டு ஜனங்களை சபிச்சிடக்கூடாது, நான் சொல்றத மாத்திரம் சொல்லிதான் ஜனங்களை ஆஸ்வதிக்கணும்னு. கைக்கு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்லதான் தட்டுகள். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க பேசுறாரு. நீ எதுக்கு ஓடுறான்னு எனக்கு தெரியும், அந்த ஜனங்களை எப்படின்னா சபிச்சு கொட்டி அவங்களை அழிச்சு நாசமாகணும் தான் நீ ஓடுற தங்கத்துக்காக. ஆனா வாயை திறந்து சபிக்க கூடாது. நீ போய் நான் என்ன சொல்றேன் அதை மட்டும்தான் சொல்லி ஜனங்களை ஆஸ்வதிக்கிறத தவிர, தங்கம் கொடுக்குறான், வெள்ளி கொடுக்குறான், பொண்ணு கொடுக்குறான், வீடு கொடுக்குறான், பணம் கொடுக்குறான், சபிச்ச நீ செத்த அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தேவத்தோடு சாவடிக்காம கர்த்தருக்கு நான் பயந்து நான் போயிட்டேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டேன். நீ வீட்டுக்கு போவாத, ராஜா வீட்டுக்கு போ, வாயை திறந்து மட்டும் சபிச்சிடக்கூடாது. அது போலதான் கர்த்தர் நம்ம இந்த உலகத்துல யாரு என்ன பிள்ளை சொல்லி செய்வனைகள் யாகங்கள் மந்திரங்கள் செய்கிறாங்களோ சபிக்கிறாங்க என்ன சொன்னாங்களோ அது ஒண்ணு கூட நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய பிள்ளைக்கும் பலிக்காது, நடக்காது, எதுவோ ஆகாது. கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய எவன் ஒரு சபிக்கிறானோ அது கூட நமக்கு ஆசுதமா இருக்கும். நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கனால நம்ம ஒண்ணு அவனுக்கு சொன்ன வச்சுங்க அது அவனுக்கு நடக்கும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஆண்டவர் ஆதிகாமத்தை சொல்வாரு 12ஆம் அதிகாரத்தை, நீ எவனை சபிக்கிறாயோ அவனை நான் சபிக்கிறேன், நீ எவனை ஆஸ்வதிக்கிறாயோ நான் அவனை ஆஸ்வதிக்கிறேன். ஆனா உலகத்தார நம்மள சபிச்சானா அது கடுகளும் நடக்காது. கர்த்தர் நம்மளோட இருக்க, நம்ம சொன்னோமா அது அப்படி அவனுக்காக, ஏன்னா தேவன் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கைதடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், இப்படிப்பட்ட நல்ல தேவன். ஆனா இந்த ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. பீலியான் நம்மளை சபிக்க பாக்குறான், குறி சொல்றவனை கூப்பிடுறான், தந்திரமா நம்மளுக்கு சாப்பிட பாக்குறான். இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்க நடக்குது? பாலாக்குக்கும் பீலியாமுக்கும் நடக்குது. ஆனா இஸ்ரேல் ஜனங்க எங்கேயோ ஒரு தேசத்துல இருக்கிறாங்க, இவங்களுக்கு யாருக்குமே சொல்லல. ஆனா தேவன சம்பவத்தை அதே போலதான் உனக்கு
உனக்கு மறைவாக, உன் பிள்ளைகளுக்கு மறைவாக, உன் குடும்பத்துக்கு மறைவாக யார் என்ன செய்தாலும் எங்க பண்ணாலும் சரி உனக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற நாட்டுக்கு ஆலயத்து வந்து அவரை துதிச்சு அவரை ஆராதிச்சு உட்காந்து வசனத்தை கேட்கிற உங்களுக்கு, வீட்டுல ஆண்டவர் நம்பி இருக்கிற உனக்கு, பூமியில எந்த தேவர்களையும் நம்பாமல், எந்த தேவர்கள் முன்னாடி பணிந்து கொள்ளாமல், எந்த தேவர்களை தொழுது கொள்ளாமல், கர்த்தரை மாத்திரம் நீ பணிந்து கொண்டு, கர்த்தரை மாத்திரம் தெய்வமா ஏற்றுக்கொண்டு, அவரை மட்டும் நீ தொழுது கொண்டு, அவரை மாத்திரம் நீ பணிந்து கொண்டு, அவரை மாதிரி ஜெபிக்கும் போது உனக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைக்கும் உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அது என்ன செய்யணும் இருந்தாலும் எதுவா வாய்க்காமலே போகும். ஏன்னா அதான் ஆண்டவர் சொல்ற, என்ன ஆகும்? 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான பயப்படவே கூடாது. ஐயா நான் வரும்போது எரிஞ்ச பழம் தாண்டேன், பயப்படாது. ஐயா நான் பூசணிக்காவை தாண்டேன், பயப்படாது. உனக்கு உன்னை கண்டுதான் சாத்தான் பயப்படுவான். ஏன்னா தேவன் நம்மளோட, என்கிட்ட எவ்வளவுமே சொல்லுவாங்க, ஐயா நம்ம வர வேண்டிய இதெல்லாம் இருந்தது, பயப்படாத, நம்ம கூட தேவன் இருக்கிறார். பிசாசு தான் நம்மளை கண்டு பயப்படுவான், நம்ம யாருக்கும் பயப்படுவோம். போன வாரம் நாத்திகம் கூட ஒரு அம்மா வந்தாங்க, 4 பேர் வந்தாங்க, மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தாங்க, புதுசா வந்துருந்தாங்க. ஐயா நேற்று போன வாரம் நடந்த சாட்சி, ஐயா நான் போகும்போது ஒருத்தர் இறந்துட்டாரு, பயமாயிடுச்சு. வரும்போது அந்த இதுவெல்லாம் நான் பார்த்துட்டேன், பயமாயிடுச்சு, பயங்கரமா உடம்பு சரியில்லை, ஆள் இப்படி ஆயிட்டாங்க. ஆனா அவங்க கணவர் சொல்றாரு, கொத்து வேலை செய்யறாரு, இப்படி இருந்தாங்க ஐயா, இப்ப இப்படி ஆயிட்டாங்கன்னு தெரியலையான்னா. அவங்க 2 பொண்ணு வந்திருந்தாங்க, 4 பேர் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்திருந்தாங்க. நான் சொன்னேன், பயப்படாதீங்க, ஆண்டவர் சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், உலகத்தின் அதிபதியாக சாத்தானை ஜெயித்தவர், உங்களுக்கு விடுதலை தருவார். அதே போல முழங்கால் போட்டாங்க, ஜெபம் பண்ண, அப்படியே ஆடி பொல்லாத பிசாசு வந்து அவங்களே கையை கூட வைக்கல, ஜெபம் பண்ண, அவங்களே பிசாசு கருத்துல விழுந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சு எழுந்து உக்காஞ்சி, ஐயா என் உள்ளத்துல பயங்கரமா பயம் இருந்தது, இப்ப பயமே இல்லை, பயங்கரமா திகில் இருந்தது, இப்ப இல்லவே இல்லை, ஒரு சமாதானம் இருக்குதுன்னாங்க. கைக்கு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அத நான் சொன்னேன், அம்மா இதே நீ குறி கேட்கறவங்க போயிருந்தா வச்சுக்க, அவனும் பேயை ஓட்டி இருப்பான். ஆனா லாஸ்ட்ல என்ன சொல்லியிருப்பான்? 10,000 ரூபாய் கொடுங்க. நான் உங்ககிட்ட 10 ரூபாய் கூட கேட்கல. ஏசப்பா சொன்னது, இலவசமா பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமா கொடுங்க. யாருக்குமே நாங்க என்ன பண்ணுவோம், எந்த வியாதி சுகமான எந்த பிசாசு வரனாலும் 10 ரூபாய் கொடுங்க. ஆண்டவர் கேட்கல, நாங்களும் கேட்க மாட்டோம். ஆண்டவரை மட்டும் நீ நம்பு, ஆலயத்துக்கு தொடர்ந்து வா, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் விடுதலை தந்தார். அல்லேலூயா. நல்ல கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருக்காக